ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம வந்து திக் அண்டு தின் சிலிண்டர்ஸ், அப்புறம் ப்ரெஷர் வெசல்ஸ் இதை பற்றிலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் காலம்ஸ் பற்றியும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம எப்படி ஒரு சர்க்கிளை திக்காக தின்னா அப்படின்னு சொல்லணும்னா, இந்த D/T ரேஷியோவை வச்சு தான் நம்ம வந்து அது திக்கு சிலிண்டரா இல்லை தின் சிலிண்டரா அப்படின்றத சொல்ல முடியும். இஃப் த D/T அதாச்சும் டயாமீட்டர் பை திக்னஸ் ரேஷியோ வந்து 10க்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து தின் சிலிண்டர்னு சொல்லுவோம். இஃப் த இன்டர்னல் டயாமீட்டர் டிவைடட் பை திக்னஸ் வந்து மோர் தேன் 10 இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம திக்கு சிலிண்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம ஒரு சில இடத்துல கண்டுபிடிப்போம்னா, டிஐயை D0 - 2Tல இருந்து தான் நம்ம டிஐயை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம டிஐயும் D0 கண்டுபிடிக்கலாம். when the thickness is given and internal diameter is given, we can find the outer diameter by rearranging this. அதுக்கப்புறம் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னென்னா, இப்போது உங்கள் வீட்டில் இருக்க சிலிண்டரை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் மேலே கீழே பிடிச்சி நீங்கள் புல் பண்ணுறீங்கன்னா அது பேர் தான் வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸுனால நமக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஷியலாக ஃபெயிலியர் நடக்கும். இதே நமக்கு சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தோன்னா, இப்போது அந்த சிலிண்டரோட ரேடியஸ் இருக்குல்ல, அதில் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோன்னா ஆக்சியலாக கம்ப்ரஸிவாக நான் இப்போ வந்து அதை டென்சைல்னு எடுத்துக்கிறேன். நான் இப்போது டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்தேன்னா அது வந்து இட் வில் லீட் டு லாங்கிடியூடினல் ஃபெயிலியர். இந்த மாதிரி கிராக் ஆகும். லாங்கிடியூடினல் கொடுக்குறப்ப சர்க்கம்ஃபரன்ஷியலாக கிராக் ஆகும். ஹூப் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்ப லாங்கிடியூடினலாக ஃபெயிலியர் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கேஸாக பார்த்துட்டே போகலாம், ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன ஃபார்முலா அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்த்தோன்னா சிலிண்ட்ரிக்கல் வெசல் பார்க்கலாம். இதுதான் வந்து ப்ரெஷருன்றது இன்டர்னல் ப்ரெஷர். அது வந்து நம்ம Nm/m². DI தான் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு கொஷினில் DI D0 எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் DIயை வச்சு போடுங்க, இன்டர்னல் டயா வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் திக்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். அதுக்கு வந்து என்னதுன்னா PDI டிவைடட் பை 4T. எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, எல்லுனா பெருசு அப்படின்னு வச்சு 4 டிவைடட் பை 14 போட்டுக்கோங்க. இப்போ ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து PD/2T சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஹூப் ஸ்ட்ரெஸ். அதுக்கு வந்து PDI டிவைடட் பை 2T. இதுக்கப்புறம் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் படித்தோம் பார்த்தீங்களா. இப்போது இப்படி ஒரு ஸ்ட்ரெயின் இன் எக்ஸ் டைரக்ஷன்னா இப்போ ஒரு 2D பிளேனில் நான் எழுதிட்டுருக்கேன். அப்போ வந்து எனக்கு இது ஈக்குவலாக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி தான் நான் இதையும் கொண்டு வந்திருக்கேன், இந்த சம்மை. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணால் we will get this as PDI divided by 4TI 1 - 2 பாய்சான் ரேஷியோ. ஸோ ப்ராக்கெட் எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ரெயினுக்கு என்னது சேஞ்ச் இன் எக்ஸ் அப்புறம் ஒரிஜினல் எக்ஸ் தானே. ஸோ இதை சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். இந்த ஒரிஜினல் லென்த் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி தான் ஹூப் ஸ்ட்ரெயின் போட்டுட்டு சேஞ்ச் இன் டயாமீட்டர் வந்து PDI, இன்னொரு DI இருக்கும், நான் ஸ்கொயர் நாக்கிட்டேன் அதை, டிவைடட் பை 4TE 2 மைனஸ் பாய்சான் ரேஷியோ. ஸோ இதுதான் ஹூப் ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறம் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இருக்கிறது ஃபார் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2 ரேடியல் ஸ்ட்ரெயின், அதுக்கப்புறம் 1 லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே ஸ்பேராக இருந்ததுன்னா 3 ரேடியல் ஸ்ட்ரெயினாக இருக்கும் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து. இங்கே வந்து 2 ரேடியல் ப்ளஸ் 1 லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயினாக இருக்கும். இதை நம்ம போட்டோன்னா we will get it as PDI divided by 4TE 5 - 4μ multiplied by volume. வால்யூம்ன்றது இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது, π/4d² இன்ட்டு லென்த்து தான் வால்யூம். இதை பண்ணோன்னா நமக்கு வந்து சேஞ்ச் இன் வால்யூம் தெரிஞ்சுக்கிடும். இப்போ நம்மளை வந்து இதில் ஒரு சின்ன ஹூக் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னதுன்னா, இப்போ நமக்கு வந்து புதுசாக டயா கேட்குறாங்க. இப்போது ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டீங்க, இப்போ நியூ டயா என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் இன்டர்னல் டயா மல்டிப்ளைடு பை 1 +
ஹூப் ஸ்ட்ரெயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டவ் மேக்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா பிடிஐ டிவைடட் பை 4t அது போட்டிங்கன்னா உங்களுக்கு டவ் மேக்ஸ் கிடச்சிடும். இதே அவன் இன்பிளேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்படின்னா ஆன் த சர்ஃபேஸ், ஆன் த வால், இன்பிளேன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் பிடிஐ பை 18 வரும். அது எப்படி வந்ததுன்னா சிக்மா ஹெச் மைனஸ் சிக்மா எல் டிவைடட் பை 2 போட்டோன்னா நமக்கு வந்து இப்படி கிடைக்கும். இதோட டவ் மேக்ஸ் இன்பிளேன் இருக்கிறது இப்படி தான் வந்தது, பிடிஐ டிவைடட் பை 18. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கொஷினில் எது கேட்குறாங்க, இன்பிளேன் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்களா இல்லை ஜஸ்ட் அவன் நார்மல் ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் நம்ம பிடிஐ டிவைடட் பை 4t போட்டு போயிடலாம். இதே இன்கேஸ் இஃப் தே மென்ஷன்ட் in-plane shear stress on the plane, shear stress at any point அப்படி இல்லை shear stress on the wall, on the surface அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம PDI divided by 80 போடணும். அது வந்து which is nothing but the equivalent of difference between the hoop stress and longitudinal stress divided by 2. இப்போ நம்ம ஸ்பெரிக்கல் வெசலுக்கு போகலாம். இந்த ஸ்பெரிக்கல் வெசல்னால் என்னதுன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து சிலிண்டரில் பார்த்தோம். இதே ஸ்பியரை கூட நம்ம வந்து ப்ரெஷர் வெசலாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரெஷர் வெசலில் பார்த்தோன்னா நமக்கு ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸும் சேமாக தான் இருக்கும், லாங்கிட்யூடினல் ஸ்ட்ரெஸ்ஸும் சேமாக தான் இருக்கும், விச் இஸ் பிடிஐ டிவைடட் பை 4t. அதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உண்டான ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம இங்கே வந்து ஹூப் ஸ்ட்ரெயின் கேட்குறாங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பிடிஐ டிவைடட் பை 4TE 1 மைனஸ் மியூ அப்படின்ட்டு இருக்கும். இதே நம்ம சேஞ்ச் இன் டயான் பேசணுன்னா பிடிஐ ஸ்கொயர் டிவைடட் பை 4TE 1 மைனஸ் மியூ அப்படின்ட்டு இருக்கும். நான் முன்னாலே சொல்லியிருந்தேன் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஃபார் ஸ்பியர் வந்து 3 டைம்ஸ் ஆஃப் த ரேடியல் ஸ்ட்ரெயின். இங்கே வந்து நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணோன்னா 3 PDI by 4TE 1 minus mu அப்படின்ட்டு வந்து நிற்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு மேக்ஸிமம் இன்பிளேன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா which is nothing but PDI divided by 80. அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து டவ் மேக்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இதே அவன் டவ் மேக்ஸ் இன்பிளேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இது வந்து 0 ஆகிடும். ஐ மீன் ஆன் த வால், ஆன் த சர்ஃபேஸ், இன்பிளேன் ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா which will lead to 0ன்ட்டு வந்துடும். வெறும் டவ் மேக்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல கேட்பாங்க. பட் இன்கேஸ் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து 0ன்ட்டு ஆகிடும். ஸோ டவ் மேக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா வெறும் பிடிஐ டிவைடட் பை 80 போட்டுட்டு அதுக்கு என்னென்ன ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இந்த வால், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அட் எனி பாயிண்ட், அதுதான் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்கேஸ் அவன் வந்து ஆன் த சர்ஃபேஸ், ஆன் த வால் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்கன்னா டவ் மேக்ஸ் வந்து இன்பிளேன் இருக்கும். இன்பிளேனோட வேல்யூ வந்து 0ன்ட்டு ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கொஷின் வந்து அடிக்கடி இந்த இஎஸ்சி பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம திக் சிலிண்டருக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா அவ்வளோ கிடையாது, ஜஸ்ட் இந்த ஒரு டயக்ராம் தான். இப்போது ஒரு திக் சிலிண்ட்ரிக்கல் வெசல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், DI/T ரேஷியோ வந்து மோர் தென் 10 இருக்கும், கரெக்டாக? அப்போது அந்த மாதிரி வெசலில் இன்டர்னலி ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸும் லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெஸ்ஸும் எப்படி வேரி ஆகிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இங்கே பாருங்கள், ஹெச்என் இருக்குங்க போட்டிருங்க பார்த்தீங்களா, இதுதான் ஹூப் ஸ்ட்ரெஸ். இன்டர்னலியிலேருந்து எக்ஸ்டர்னலுக்கு அப்படியே 0 ஆகிடும். இன்டர்னலாக ஹையாக இருக்கும், இதை பாருங்கள், இன்டர்னலாக ஹையாக இருக்குது. அப்படியே சர்ஃபேஸ், அதோட அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு வரப்போ அது அப்படியே 0 ஆகிடும். அதே மாதிரி தான் சிக்மா எல், பட் சின்ன சேஞ்ச், அவுட்டரில் வந்து அது 0வாக இருக்காது, சம் எக்ஸ்டென்சிவ் வேல்யூ இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம் வேல்யூ இருக்கும். இவ்வளோ தான் இதில் இருக்க கொஷின். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அடுத்த டாபிக் போயிடலாம். இது வந்து காலம்.
நம்மளுக்கு காலமில் மொத்தம் நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஷார்ட்டு காலம், இன்னொன்று வந்து லாங் காலம். இந்த ஷார்ட்டு காலமுக்கு வந்து நம்ம ரேங்கைன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதே ரேங்கைன் ஃபார்முலாவை நம்ம லாங் காலமுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் யூலர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. இந்த யூலர் ஃபார்முலா வந்து வெறும் லாங் காலமுக்கு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் ரேங்கைன் ஃபார்முலா வந்து நம்ம ஷார்ட் காலமுக்கும் யூஸ் பண்ணலாம், லாங்கு காலமுக்கும் யூஸ் பண்ணலாம். அதோட ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் யூலர் ஃபார்முலாவுக்கு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ யூலர் ஃபார்முலான்றது என்னதுன்னா, கிரிட்டிக்கல் லோட் இஸ் ஈக்குவல் டு பை n ஸ்கொயர் மல்டிப்ளைடு பை பை ஸ்கொயர் EI டிவைடட் பை LE ஸ்கொயர். ஐன்றது இந்த இடத்துல வந்து மினிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்கிளை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு BH3/12 போடலாம், HB3/12 போடலாம். அப்போ இந்த மாதிரி சம்பளம் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எதை போடுவீங்க? அதுக்கு தான் நான் இங்கே மென்ஷன் கிளியராக பண்ணியிருக்கேன், மினிமம் ஆஃப் IXX அண்ட் IYYன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லின்னு இருக்கிறது இட்ஸ் வேரி ஃபார் கண்டிஷன் டு கண்டிஷன். இஃப் போத் எண்ட் இஸ் ஹிஞ்சுடு ஒரு கண்டிஷன் இருக்கும், இஃப் போத் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த மாதிரி அடுத்து நம்ம வர வர பார்ப்போம். அதுக்கடுத்தது ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோன்றது விச் இஸ் நத்திங் பட் த ரேஷியோ ஆஃப் எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை த மினிமம் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். கேன்னு இருக்கிறது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஐன்னு ஒன்று எழுதுகிறோம் பார்த்தீங்களா, விச் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏரியா அண்ட் த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஸ்கொயர். அதுதான் நம்ம இங்கே கே மினிமம் நான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ், அதாச்சும் இது டிவைடட் பை ஏரியா பண்ணோம்னா அதுதான் வந்து நமக்கு கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்ட்டு வரும். விச் இஸ் நத்திங் பட் n ஸ்கொயர். இப்போ 2 லூப்பாக இருந்ததுன்னா அது வந்து 4ஆக மாறிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம மேஜராக பக்கத்துன்னு பார்த்தா வெறும் ஒரு லூப் இருக்க மாதிரி தான் பார்ப்போம். அப்போ வந்து பை ஸ்கொயர் E டிவைடட் பை ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம எஃபெக்டிவ் லென்த்துக்கு உண்டான கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போது எஃபெக்டிவ் கண்டிஷன்ஸ்க்கு உண்டான லென்த் என்னதுன்னா, இப்போ போத் எண்டு ஹிஞ்சுடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாச்சும் கிளாம்ப்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல பின்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஜஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை ஹிஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அர்த்தம். அவன் ஃபிக்ஸ்டு ரெஸ்ட்ரெயின் டு மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து போத் எண்டு ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போத் எண்டு கிளாம்ப்டுக்கு என்ன கண்டிஷன்னா, எஃபெக்டிவ் லென்த் வந்து எல்லுக்கே சேமாக இருக்கும். இதோட லென்த்து என்னவோ அதோட லென்த்துக்கே அதுவும் சேமாக இருக்கும். பட் இன் கேஸ் இப்போ ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ் அண்ட் அதர் எண்ட் இஸ் ஹிஞ்சுடு அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எஃபெக்டிவ் லென்த்தை L/√2 அப்படின்ட்டு எடுப்போம். இதே இன்கேஸ் போத் எண்டுமே ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து L/2 அப்படின்ட்டு எடுப்போம் எஃபெக்டிவ் லென்த்தை. If one end is fixed and the other end is free அப்படின்னா 2L அப்படின்ட்டு எடுத்துருவோம் எஃபெக்டிவ் லென்த்தை. இப்போ இந்த பாரோட லென்த் வந்து எல்லுன்னா நம்ம எஃபெக்டிவ் லென்த்தை வந்து 2ன்ட்டு போட்டுப்போம். நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த n ஸ்கொயருன்றது என்னது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த கொஷின் எல்லாம் பார்த்தோன்னா, இப்போ இது பக்கில் ஆகுதுன்னா ஒரு லூப்பு தானே அப்படியே இது நான் லூப்புன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு லூப்பு தானே ஃபார்ம் பண்ணுது. இன்கேஸ் நடுவுலையும் ஒரு ரெஸ்ட்ராக்ஷன் இப்படி இருக்குன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி இருக்குன்ற பட்சத்தில் இது வந்து இப்படி வளையும், இந்த மாதிரி டபுள் லூப் ஃபார்ம் பண்ணும். அப்போது நம்ம இதுக்கு எப்படி கண்டிஷன் எடுக்கணும்னா, இது வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு ஒரு எண்டு ஹிஞ்சுடு அந்த ரூலில் இருக்கா. அப்போ வந்து இதோட லென்த்து வந்து ஆல்ரெடி L/4 இருக்குது. நம்ம கண்டிஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து L/√2. இந்த இடத்துல L என்னது L/4, அப்புறம் டிவைடட் பை √2 இதை எப்படி போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், இதுலேயும் அதே தான் கண்டிஷன். ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் அந்த அதர் எண்ட் இஸ் ஹிஞ்சுடு. ஸோ இதுக்கு வந்து அதே தான் L/√2. இந்த இடத்துல L வந்து 3L/4. 3L/4 √2ன்றது L எஃபெக்டிவ். ஓகேங்களா.
இப்போது இதில் நம்ம எதை சூஸ் பண்ணி நம்ம கொஷினை சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் எது லார்ஜர் வேல்யூ அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து நம்ம கிரிட்டிக்கல் லோடு கண்டுபிடிக்க யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்னா நான் இந்த சம்மை பிசிஆர் நான் ஆல்ரெடி ஃபார்முலா அப்படியே நான் இங்கே போடுறேன். பை ஸ்கொயர் இஐ மினிமம் டிவைடட் பை எல்இ ஸ்கொயரா n வந்து இங்கே என்னது 2 லூப் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ பவர் அதாவது 2 ஸ்கொயர் 2 வந்து 4 ஆகிடுச்சு. பை ஸ்கொயர் இஐ எல்இ வந்து இதில் எது பெருசு, இதுதான் பெருசாக இருக்குது. ஸோ 3l டிவைடட் பை 4√2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு ஆகிடும். தட்ஸ் ஆல். இதை நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும் இந்த சம்மை. அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது தான். இதில் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுவோன்னா ஒரு சிலவங்க வந்து ஓகே 2 லூப் இருக்குது, ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போது எது பெருசாக இருக்கோ அதை எடுத்து சால்வ் பண்ணி வர ஆன்சர் எடுத்து போட்டுற வேண்டியது தான். ஸோ இந்த 2 கான்செப்ட்டுமே முடிஞ்சு போச்சு. நம்ம அடுத்த நாள் வந்து சம்மு பார்க்கலாம். ரெண்டுத்துலேயுமே வர சம்ஸ் பார்த்துடலாம். திக் சிலிண்டர் செல்ஸும் பார்த்துடலாம். தின் சிலிண்டர் வெசல்ஸ், திக் சிலிண்டர் வெசல்ஸ், ஸ்பியர் வெசல்ஸ், அதுக்கப்புறம் பேஸ்ட் அப்பான் காலம்ஸ். இதில் பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ தேங்க்யூ.